வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் பரவலாக தொடரும் கனமழை. சென்னை, தூத்துக்குடி, நெல்லை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. நெல்லையில் இடைவிடாமல் பெய்யும் கனமழை எதிரொலி. நெல்லை டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம். நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் விலை உயர்வுக்கு கண்டனம். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி டெல்லியில் மெகா பேரணியை நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு. டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இந்தியா ரஷ்யா இடையிலான வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல் மற்றும் உடல் சோர்வுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். இந்தியாவில் வரும் 15ஆம் தேதி முதல் வழக்கமான சர்வதேச விமான போக்குவரத்து தொடக்கம். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் உத்தம்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திடீர் தீ விபத்து. பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. வெளிநாடுகளில் வேகமாக பரவும் புதிய வகை கொரோனா. இந்தியாவில் இதுவரை புதிய வகை உருமாற்ற கொரோனா வைரஸ் எதுவும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தென்னாப்பிரிக்க நாடுகளில் புதிய வகை கொரோனா பரவும் எதிரொலி. விமான நிலையங்களில் பரிசோதனையை தீவிரப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தல். சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்ய உடனடி ஆன்லைன் முன்பதிவு மூலம் நாள்தோறும் கூடுதலாக 5,000 பக்தர்களுக்கு அனுமதி. கோவில் நிர்வாகம் தகவல். கோயம்பேடு சந்தை தக்காளி மைதானத்தில் லாரிகளை அனுமதிக்க முடியுமா என சிஎம்டிஏவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வரும் திங்கட்கிழமை பதிலளிக்கவும் உத்தரவு. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாத விவகாரம். இறுதி உத்தரவுக்காக 6ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை வைரசுக்கு ஒமைக்ரான் என பெயர் சூட்டிய விஞ்ஞானிகள் 10 மடங்கு வீரியம் கொண்டது என எச்சரிக்கை. புதிய வகை கொரோனா வைரஸ் பரவுவதால் தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு தடை. ஐரோப்பிய நாடுகள் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், வங்கக்கடலில் வரும் 29ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். 28ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும்,
அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும், அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்படுகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை குறித்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 58 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 34 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 70% அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழையில் பதிவான மழையின் அளவு 98 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 59 சென்டிமீட்டர். இது 67% அதிகம். தமிழகத்தில் பரவலாக மழை தொடர்வதால் சென்னை உட்பட 24 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், திருவாரூர், அரியலூர், நாகை, தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை அப்புறப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை டவுன், அபிராமி நகர், தடிவீரன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான்குநேரி, களக்காடு, விஜயநாராயணம், இட்டமொழி உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. களக்காடு கீழப்பத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் அவரது 3 வயது மகள் அருள்பேபி, மனைவி சூர்யா ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதில் 3 வயது குழந்தை அருள்பேபி பரிதாபமாக உயிரிழந்தது. நாங்குநேரி வீராங்குளம் கிராமத்தின் மிகப்பெரிய குளம் பல ஆண்டுகளுக்கு பிறகு கனமழை காரணமாக நிரம்பியது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் குளத்தின் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் நாங்குநேரி, வள்ளியூர் பகுதி குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்தது. ஊர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது. சென்னையில் பெய்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் 2 வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் சென்னையின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. சாலைகள், சுரங்கப்பாதைகளை மழைநீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த வெள்ளநீர் பெரும்பாலான இடங்களில் வடியாத நிலையில் தற்போது மீண்டும் சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. கோடம்பாக்கத்தில் இருந்து அசோக் நகர் வழியாக வடபழனி செல்லும் சாலை, சிவன் பூங்கா வழியாக வடபழனி செல்லும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தெரு ஃபுல்லாக செம்ம தண்ணியாக இருக்குங்க. அங்கே ஒரு பள்ளம் வேறு இருக்குது, வர முடியல. எங்கே பள்ளம் இருக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இது மேலே தான் ஏறி இப்போ வந்தோம். நிறைய பேர் வயசானவங்க வேறு வராங்களா, ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அங்கங்கே ரொம்ப தண்ணியாக இருக்குது. அதே மாதிரி குண்டு மூலியமாக இருக்குது. போயிட்டு வர சுத்தமாக எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. அதே மாதிரி இந்த மரம்லாம் ரொம்ப வெட்டி வேறு போட்டிருக்காங்களா, ஸோ அதனால் வண்டியே பாதி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அங்கங்கே அடைக்குது. ஏதாவது பார்த்து போனால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட். ஸோ என்னோடய வேலையை டெலிவரி பண்ணுறது தான் வேலை. ஒரு தெருவில் கூட நல்லா க்ளீனாக போக முடியல. போனோன்னா பாதி வண்டிக்கு மேலே தண்ணி வந்து அடைச்சிடுது, இன்ஜின் லெவல் வரைக்கும் வருது. ஸோ ஒரு டெலிவரி பண்ண முடியல, ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஸோ அதை எதாவது கவர்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
சென்னையில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். பருவமழையை எதிர்கொள்ளும் பொருட்டு திருவிக நகர், எழும்பூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மழையால் சேதமடைந்த மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணிகளையும் கிரே நகர், அசோகா அவென்யூ, GKM காலனி, 70 அடி சாலை ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோன்று சென்னை நகரின் முக்கிய வர்த்தக பகுதியாக திகழக்கூடிய தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் சாலையில் பெருக்கெடுத்து உள்ளது. இதேபோல் புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை குறைந்த வேகத்தில் இயக்கி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை பீட்டர்ஸ் சாலை, மேற்கு மாம்பலம், ராமகிருஷ்ணாபுரம், போஸ்டல் காலனி, அசோக் நகர், தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள விஜயராகவா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். ஆங்காங்கே கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மழை பெஞ்சு நல்லா இவ்வளோ வரலாம் தண்ணி வருது. எங்களால் வெளியிலையும் வர முடியல. என்ன எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. பத்தாதுக்கு காவா தண்ணி வேற இருக்குது. ஃபுல்லாக காவா தண்ணி நடந்தாலும் காலெல்லாம் ஒரே அரிப்பாக அதுவாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வெளியே விடுறாங்க. திரும்ப ரொம்ப சப்டேங்க்லாம் அடிச்சுக்குது. திரும்ப கிளியர் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் மழை நிற்கிற மாதிரி இல்லையே சார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வந்தது. கடலோர பகுதிகளான குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், சேத்தியாத்தோப்பு, ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சி மாநகர் பிராட்டியூர் பகுதியில் முருகன் நகர், பூண்டி மாதா நகர், ஏவோ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளையும் குடியிருப்புகளையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பிராட்டியூர் இனியனூர் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் அவ்வழியாக போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டது. வெள்ள நீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் கைக்குழந்தையுடன் தவித்த குடும்பத்தினரை போலீசார் மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம், தரங்கம்பாடி, பூம்புகார், கொள்ளிடம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தருமபுரியில் 17 வருடங்களுக்கு பிறகு நிரம்பிய அரூர் பெரிய ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரை மலர் தூவி பொதுமக்களும் விவசாயிகளும் வரவேற்றனர். அங்குள்ள தடுப்பணையின் உயரத்தை உயர்த்தி ஏரிக்கு நிரந்தரமாக தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகளும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விலை உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய பாஜக அரசை கண்டித்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி டெல்லியில் மாபெரும் பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் காரணமாக மத்திய அரசை கண்டித்து ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி தலைமையில் வரும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி டெல்லியில் மாபெரும் பேரணியை நடத்த உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த பேரணியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் மக்களின் துன்பத்தை மோடி தலைமையிலான அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா, ரஷ்யா இடையிலான வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி டெல்லி வருகிறார். 21வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் இந்தியா, ரஷ்யா பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அளவிலான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. புதினின் இந்திய வருகையின் போது அவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே பல்வேறு துறைகள் தொடர்பாக முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி, அதிபர் புதின் சந்திக்கும் முதல் சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு தொல்லை தந்தது போல் தற்போது முதல்வர் ரங்கசாமிக்கும் மத்திய அரசு தொல்லை தருவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் மத்திய குழு புதுச்சேரியில் முழுமையாக ஆய்வு செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். மத்திய குழு வந்தவர்கள் என்ன ஆய்வு செய்தார்கள்? முதலமைச்சர் 300 கோடி ரூபாய் மழைக்கால நிவாரணம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்.
எதிர்க்கட்சிகள் எல்லாம் 500 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் மத்திய அரசிலிருந்து எந்தவித பதிலும் அதுக்கு வரவில்லை. மத்திய அரசானது வாய் மூடிக்கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு நிதி கொடுக்கவில்லை. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவரும் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவ் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காய்ச்சல் மற்றும் சோர்வாக உணர்ந்ததைத் தொடர்ந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை துறையில் லாலு பிரசாத் யாதவ் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன. அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவில் வரும் 15ஆம் தேதி முதல் வழக்கமான சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்படும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தற்போது விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா பாதிப்பின் அடிப்படையில் நாடுகளை 3ஆக பிரித்து அதற்கேற்றவாறு பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் எனவும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கையை அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளதாக மத்திய அரசு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மொழிபெயர்க்கப்பட்ட வரைவு அறிக்கையை வெளியிட்ட பிறகு அது குறித்த கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவிக்க 60 நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டுமென தலைமை நீதிபதி திரு TN பட்டேல் தலைமையிலான அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் மொரேனா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது உதம்பூர் தர்க் விரைவு ரயிலின் 2 பெட்டிகளில் தீப்பிடித்தது. ஹெஜம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட போது A1, A2 ஆகிய ரயில் பெட்டிகளில் திடீரென தீப்பிடித்தது. எனினும் பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிக வீரியத்துடன் பரவும் புதிய வகை கொரோனாவால் இந்தியாவில் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா புதிய வகை உருமாறிய B11529 வகை கொரோனா தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா உட்பட 3 நாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளை விமான நிலையத்தில் பரிசோதனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளது. சபரிமலையில் தரிசனம் செய்வதற்கு ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தினசரி 40,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதேபோல் உடனடி முன்பதிவு மூலமாக தினசரி 5,000 பக்தர்கள் கூடுதலாக அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கேரள தேவஸ்தானத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தால் அதில் குளிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். தக்காளி விலை உயர்வை கருத்தில் கொண்டு கோயம்பேடு சந்தை தக்காளி மைதானத்தில் லாரிகளை அனுமதிக்க முடியுமா என CMDA, கோயம்பேடு மார்க்கெட் கமிட்டி ஆகியவை வரும் திங்கட்கிழமையன்று விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கோயம்பேட்டில் மூடப்பட்டுள்ள தக்காளி விற்பனை மைதானத்தை திறக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது CMDA தரப்பில் லாரிகளில் வந்து பொருட்களை இடமாற்றம் செய்யும் இடத்தில் விற்பனை செய்யக்கூடாது என்ற விதிகள் உள்ளதாகவும் அதை மீறி அந்த மைதானத்திலேயே விற்பனை நடந்ததால் வாகனங்களை நிறுத்த அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விதிகள் சரியானதுதான் என்ற போதிலும் தற்போது உள்ள தக்காளி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வை கருத்தில் கொண்டு ஓரிரு வாரங்களுக்கு லாரிகளை நிறுத்திக் கொள்ள அனுமதிப்பது குறித்து CMDA, கோயம்பேடு மார்க்கெட் ஆகியவை பதிலளிக்க வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
சாத்தூர் அருகே கடந்த ஆண்டு நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அறிவித்திருந்தபடி வழங்கப்படாத தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையையும் அரசு வேலை வாய்ப்பையும் உடனடியாக வழங்கக் கோரிய வழக்கை இறுதி உத்தரவுக்காக வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்த சிச்சிப்பாறையில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி நிகழ்ந்த வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. தற்காலிக நிவாரணமாக 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை நிவாரணத் தொகை ஏதும் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ள பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த சிவபால சுப்பிரமணியன், கிருஷ்ணவேணி உள்ளிட்ட 6 பேர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கும் தொடுத்துள்ளனர். தமிழக அரசு அறிவித்தபடி தங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்க உத்தரவிட வேண்டும் என தங்கள் மனுவில் அவர்கள் கோரியுள்ளனர். இது தொடர்பாக நீதிபதி திரு கார்த்திகேயன் விசாரணை நடத்தினார். அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குறித்து ஆய்வு நடத்திய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து இறுதி உத்தரவு பிறப்பிப்பதற்காக இந்த வழக்கை வரும் 6ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை வைரசுக்கு ஒமைக்ரான் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் போஸ்வானாவில் B11529 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் 10 மடங்கு வீரியம் கொண்டது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலக சுகாதார அமைப்பு இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் ஒரு கவலையான மாறுபாடு என்றும் கூறியுள்ளது. மேலும் வைரஸின் இந்த புதிய மாறுபாடு கொரோனா பரவலை தடுக்கும் முயற்சியில் உள்ள உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளது. நேற்று நடந்த கூட்டத்தில் விஞ்ஞானிகள் கிரேக்க எழுத்தான ஒமைக்ரான் என்பதை இந்த புதிய வகை கொரோனா வைரசுக்கு பெயராக சூட்டியுள்ளனர். இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் கட்டுக்கடங்காமல் வேகமாக பரவக்கூடியது என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் இருந்து பரவத் தொடங்கியுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் வீரியம் மிக்கதா என்பதை கண்டறிய மேலும் சில நாட்கள் ஆகும் என்றாலும் உலக நாடுகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவில் இருந்து பரவத் தொடங்கியுள்ள புதிய வகை கொரோனா வைரஸான B11529 உலக அளவில் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் ஐரோப்பிய நாடுகளில் 4வது மற்றும் 5வது அலை பரவல் காரணமாக அந்நாடுகளின் அரசுகள் கவலையில் மூழ்கியுள்ளன. நோய் பரவலை கட்டுப்படுத்த மீண்டும் புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதால் பொதுமக்கள் பெரிய அளவில் போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் B11529 வைரஸ் பரவல் காரணமாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து வருபவர்களுக்கு பிரிட்டன் தடை விதித்துள்ளது. இதேபோல் ஐரோப்பிய ஒன்றியமும் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையே B11529 வைரஸ் குறித்து உலக சுகாதார அமைப்பு அவசர ஆலோசனை மேற்கொண்டது. இந்த ஆலோசனைக்கு பிறகு புதிய வைரஸ் பரவல் மற்றும் அதன் விளைவுகள் குறித்த ஆய்வுகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. மேலும் இந்த வைரஸ் வீரியம் மிக்கதா ஆபத்தானதா என்பது குறித்து இன்னும் சில நாட்களுக்கு பின்னரே தெரியவரும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பரவத் தொடங்கியுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் தற்போது புழக்கத்தில் உள்ள தடுப்பு மருந்துகளுக்கு கட்டுப்படாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள புதிய வகை கொரோனா வைரஸான B11529 ஏற்கனவே உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனா வைரஸின் தன்மையில் இருந்து மாறுபட்டுள்ளது. இந்த புதிய வைரஸில் மரபணு மாறுபடவில்லை என்றாலும் அதில் உள்ள ஸ்பைக் புரதம் முன்பு பரவிய வைரஸின் புரதத்தில் இருந்து மாறுபட்டுள்ளதால் தற்போது உள்ள தடுப்பு மருந்துகளுக்கு இந்த வைரஸ் கட்டுப்படாது என ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணிகள் தங்கள் பயணங்களை பாதியிலேயே முடித்துக்கொண்டு தாய்நாடு திரும்பத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வரும் பயணிகளுக்கு தடை விதித்து பிரிட்டன் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பும் புதிய வகை கொரோனா குறித்து அவசர ஆலோசனையை மேற்கொண்டுள்ளது.
தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.